சிம்போனி இசை கச்சேரின்னு மைக்ல எக்கோ அடிக்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை வெளிநாட்டுல போய் இளையராஜா வாசிக்கிறாராம். அதுக்கு எதுக்கு இத்தனை பேர் போய் அவரை பாராட்டுறாங்க? சிம்போனினா என்ன, அப்படி அதுல என்ன பிரமாதம் இருக்குன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதில், வாங்க சொல்றோம். 4 வயலின், பியானோ, ஃப்ளூட் எல்லாம் வச்சு வாசிச்சுட்டு அதை சிம்போனின்னு சொல்லி தமாஸ் பண்ணாதீங்கப்பா என சொல்கிறார் இசையின் ஞானி இளையராஜா. பீத்தோவன், மொசார்ட், ஹைடன் மாதிரி உலக மகா இசை மேதைகள் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 100 இசை கலைஞர்களின் கருவிகளையும் தன்னோட கை அசைவுல கட்டுப்படுத்தி வாசிக்க வைக்க போகிறார் இளையராஜா. அது அவர் வழக்கமா வெளிநாட்டு கச்சேரிகளில் வாசிக்கிறது தான். என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? சங்க இலக்கியத்துக்கும் இசைத்தமிழ் வெண்பாவுக்கும் எப்படி ஒரு இலக்கணம் இருக்கோ, அப்படி இசைய முறையா படிச்சு அதற்கே உரிய இலக்கணத்தோட இந்திய இசை வாடை இல்லாம சுத்தமான வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வாசிக்க போகும் ஒரே இந்திய இசையமைப்பாளர் இளையராஜா தான் சொல்றாங்க. வெஸ்டர்ன் கிளாசிக்கலான சிம்போனியில் வயலின், செல்லோ போன்ற கம்பி கருவிகள், ட்ரம்ட், புல்லாங்குழல், கிளாரினட், சாக்ஸோஃபோன் போன்ற காத்துல இசைக்கப்படும் கருவிகள், தாள இசை கருவிகள் ஒரே நேரத்தில் வாசிக்கப்படும். அதற்கேற்ப தியாரியா இசைக்கு நோட் எழுதியிருக்காரு இளையராஜா. சினிமா பாட்டுக்கு இலக்கணம் பெருசா தேவை இருக்காது. ஏதோ ஒரு சவுண்டு வருது, நல்லா இருக்குன்னு பாமரர்களும் தலையசைச்சு ரசிப்பாங்க. ஆனா அதுவே கர்நாடக இசை கீர்த்தனைகள் அப்படி இல்லை. யார் வேண்டுமானாலும் ரசிக்க கிடைக்கும். ஆனா அதற்கே உரிய ரசனை என்னும் உணர்வு இருக்கிறது அவசியம். கீர்த்தனையில பல்லவி, அனுபல்லவி, சரணம், நரவல்னு 4 பாகம் இருக்கிற மாதிரியே சிம்போனியிலையும் இருக்கு. பல்லவி, ஸ்ருதி, சரணம், அதுல டெவலப்மெண்ட், இம்ப்ரூவைசேஷன், கவுண்டர் பாயிண்ட் எல்லாம் மேற்கத்திய கிளாசிக்கல் இசை நுணுக்கத்தோடு சொல்லி மறுபடியும் ஒரிஜினல் தீம் ஸ்கோருக்கு வந்து முடிப்பதுதான் சிம்போனியா. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி, ஓ பிரியா பிரியா, என் இனிய பொன் நிலாவே, நினைவோ ஒரு பறவை, மடை திறந்து, இந்த பாட்டெல்லாம் சிம்போனியை தழுவி 40 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது நான் தான் சொல்லியிருக்காரு இளையராஜா. சிம்போனியில் இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னென்ன, இதுவரைக்கும் உலகத்துல எந்த மூலையிலும் எந்த இசையமைப்பாளரும் வாசிக்காத, தழுவாத தனித்துவமான இசைய அதுக்கே உரிய இலக்கணத்தோட தரணும். இத்தனை சவால்களையும் மீறி இளையராஜா தனக்குத்தானே ஒரு சவாலையும் வைத்திருக்கிறார். அதுதான், ஒரு இந்தியன் வந்து இந்திய இசையை வாசிச்சு விட்டு போயிட்டார் என்ற பேச்சு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவரோட தற்போதைய சிம்போனியில் இந்திய இசையோட டச்சே இருக்காம பார்த்துக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டதா சொல்லியிருக்காரு. இவ்வளோ சவாலான வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசை தியரியை எழுத வெறும் 34 நாட்கள் எடுத்துக்கிட்டதா சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிறாரு இளையராஜா. வர மார்ச் 8ஆம் தேதி லண்டன் நேரப்படி மாலை 7 மணிக்கு ஈவென்ட் டீம் அப்பல்லோ ஹேமர் ஸ்மித் என்ற பிரத்யேக நீள்வட்ட வடிவ அரங்கத்தில் ஒலிக்க போகுது இளையராஜாவின் சிம்போனி. இதுக்கு நெஞ்சுரமிக்க துணிச்சல், அதாவது வேலியன்ட் என பெயரிட்டிருக்காரு. பின்பக்கமாக நின்று பார்க்க இந்திய மதிப்புல 8000 ரூபாயும், முன்பக்கமாக சீட்ல அமர்ந்து பார்க்க அதிகபட்சமா 52,000 ரூபாயும் டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டாலும் மலமலன்னு வித்துடுச்சான். இந்த சிம்போனிய ப்ரீ ஷோவா பிரத்யேகமா கேட்ட ஒரு வெளிநாட்டு இசை மேதை, என்னால இதை நம்பவே முடியல, பர்ஃபெக்ஷனுக்கும் மேல, என்னால இன்னைக்கு எப்படி தூங்க முடியும்னு கூட தெரியல என பிரமித்து போய் கருத்து சொல்லியிருக்காராம். பண்ணைப்புறத்தான், கிராமத்தான், ஹார்மோனிய பொட்டிய வச்சுட்டு இவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு பலரும் தன்னை கேலி செஞ்சதா அவரே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. வந்த இடத்தை சுட்டி காட்டி உன்னால முடியுமான்னு யாராச்சும் கேட்டா ஏன் முடியாதுன்னு சாதிச்சு காட்டணும்னு உதாரணமா இருக்கார் நம்ம இளையராஜா. இசைக்கு மேதையே ஆகிட்டீங்களே, அப்புறமும் ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்கிறவங்க கிட்ட வாழ்நாள் முழுக்க தன்னோட துறையில் கத்துக்கிட்டது போதாதுன்னு அப்டேட் ஆகி மேலும் மேலும் சாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இவரை பார்த்து வெறித்தனமா வேலை செய்ய கத்துக்கணும் போல.
ரொம்ப ஹெட்வெயிட்டியா என கமெண்ட்டுகளில் விமர்சிப்பவர்கள் கூட வாழ்க்கையில் பல கஷ்டமான நேரத்துல தூக்கமே இல்லாம தவிச்சப்ப எல்லாம் தாலாட்டு மாதிரி ராஜா சார் இசைய கேட்டு வலிஞ்ச கண்ணீர் கூட துடைக்க மறந்து உறங்கி போக வச்சதும் இவரோட இசை மேஜிக் தான் அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை.